எடப்பாடியின் எம்எல்ஏ பதவிக்கு ஆப்பு வைத்த நீதிமன்றம் அதிர்ச்சியில் அதிமுகவினர், மகிழ்ச்சியில் ஓபிஎஸ். நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவில் நீ பெரியாளா நான் பெரியாளா, எனக்கு பொதுச்செயலாளர் பதவி கிடைக்குமா, அந்த பதவி கிடைக்க நீ உதவுவாயா அல்லது தடுத்து நிறுத்தி விடுவாயா அப்படிங்கிற சண்டையில தான் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக வெளியேற்றப்பட்டார். அதாவது ஒரு நபரை நாம் ஏமாற்றினால் கண்டிப்பாக நம்மை ஒருவர் ஏமாற்றுவார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போலத்தான் எடப்பாடி பழனிசாமியுடைய காலை சுற்றின வழக்குகள் என்பது நிறையவே இருக்கிறது. அதிலும் ஓபிஎஸ் தொடுத்த வழக்கு கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு. அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் பிரமாண பத்திரத்திலே பொய்யான ஒரு தகவலை தெரிவித்து விட்டார் அப்படின்னு சொல்லி தேனி இருக்கக்கூடிய மிலானி அப்படிங்கிற நபரின் மூலமாக தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு. அதுவும் சேலம் மாவட்டம் அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிறார் மிலானி. அதை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமியும் வழக்கு தொடுக்கிறார். அதை விசாரணை செய்து பார்த்த சேலம் நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமியை விசாரிப்பதற்கு, அதாவது காவல்துறை அதிகாரிகள் விசாரணை செய்வதற்கு இடைக்கால தடை என்பது விதிக்கிறார். உடனே மிலானி அவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்கை பார்த்த நீதிமன்றங்கள் நேற்று தினம் அதிரடியான ஒரு தீர்ப்பையும் கொடுத்திருக்காங்க. அது எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல, அதிமுக இருக்கக்கூடிய அனைவரையுமே அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாகத்தான் அமைந்திருக்கிறது. சரி, அப்படி என்ன தீர்ப்பு அப்படின்னு பார்த்தா, அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சொத்து விவரங்களை மறைத்திருக்கிறார். அதுவும் பிரமாண பத்திரத்திலே தன் பெயரிலே என்னென்ன இருக்கிறது, என்னென்ன தொழில் செய்கிறோம், எவ்வளவு பணம் கைவசம் இருக்கிறது, கார் இருக்கிறதா, தங்க நகை இருக்கிறதா, இந்த மாதிரி அனைத்து விவரங்களும் சரியான முறையில் இட. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் செய்யக்கூடிய தொழில்களை பூரா தன்னுடைய பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்திருக்கிறார். அதை கண்டுபிடித்த மிலானி அவர்கள் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கை காவல்துறை என்பவர்கள் விசாரிக்கலாம், மிக தீவிரமாக விசாரணை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவுகளை போட்டு, ஒரு புறத்திலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வழக்கு, இன்னொரு புறத்திலே இரட்டை இலை வழக்கு, மறுபுறத்திலே கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு. இப்ப அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஜெயித்த எம்எல்ஏ பதவிக்கு ஆப்பு வைக்கக்கூடிய விதமாக மிலானி தொடுத்த வழக்குடைய தீர்ப்பு என்பது வந்திருக்கிறது. அடுத்து காவல்துறை விசாரணை செய்து உரிய, அதாவது எடப்பாடி பழனிசாமி சொத்து விவரங்களை மறைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையை தாக்கல் செய்து விட்டால் எடப்பாடி பழனிசாமியுடைய எம்எல்ஏ பதவிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது வரும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் சொல்ல முடியாது. ஆக மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த ஆண்டு, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இந்த வழக்கில் தீர்ப்புகள் வந்துவிடும், அதன் காரணமாக பதவி இழப்பதற்கு கூட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஓபிஎஸ் தரப்பிடம் வந்து வெளியேறி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.